தேவனுடைய வார்த்தை வசனங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தராகிய தேவன் தமது ஜனங்களுக்கு விதமாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வேத வாக்கியம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கலாம், தியானம் செய்திருக்கலாம், பலமுறை இந்த வேத வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் கூட செஞ்சிருக்கலாம். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற சிற்சில வேத வாக்கியங்களை உங்கள் கவனங்களுக்காக நான் சொல்ல வேண்டும் என்று தேவ ஆவியினாலே கட்டாயப்படுத்தப்படுகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலே நான் வாசம் பண்ணுவேன், அவர்கள் நடுவிலே நான் தங்கியிருப்பேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலை என்னாலும் கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. 2 காரியத்தை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம் நடுவில் வாசமாயிருப்பார். கர்த்தராகிய தேவன் நம்மை எந்த நாளும் கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. 2 பகுதிகளையும் பேசுவதற்கு நான் முயலவில்லை. தேவனுடைய ஆவியானவர் என்னை கட்டாயப்படுத்துகிற ஒரு பகுதியை மாத்திரம் உங்கள் கவனங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தரை நம்புகிற தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேலே, நான் எந்த நாளும் எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலும் எக்காலத்திலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். எப்போதும் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏன் உன்னை கைவிடாதிருப்பேன் என்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன், நீ என் கையை பிடிக்கவில்லை, நானே உன் வலது கையை பிடித்திருப்பதினாலே எப்போதும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கையை பிடிச்ச பலரும் கைவிட்டு விட்டார்கள். வாக்கு கொடுத்த பலரும் கைவிட்டு விட்டார்கள். எழுதி கொடுத்த பலரும் கைவிட்டு விட்டார்கள். நம்பிக்கையாயிருந்த பலரும் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என் நேசரேசு என்னை கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என் நேசரேசு என்னை கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நேசரேசு உன்னை கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுங்கள் நம்பிக்கையோடு. நம்மை மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், நம்பியிருந்த
வங்கிகள் கைவிட்டு இருக்கலாம், உலகத்தில் எதிர்பார்த்த அத்தனையும் நம்மை கைவிட்டு இருக்கலாம், சொந்த பந்தங்கள் கைவிட்டு இருக்கலாம். நம்மை கைவிடாத ஒரு நல்ல நேசர் உண்டு. அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவரே உன் வலது கையை பிடித்திருக்கிறார். அவர் கைவிட மாட்டார், நிச்சயமாய் கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்ன சீராட்டுவார், தாலாட்டுவார் என்ன சீராட்டுவார். யார் கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கு போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கு போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், சொல்லுங்கள். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம நல்ல இயேசு கைவிடவே மாட்டார். உலகம் உன்னை கைவிட்டாலும் உன்னதர் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் அவர் நம்முடைய கரங்களை பாடுகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் வேதனைகளும் இல்லாய்மைகளையும் வறட்சிகளையும் கண்ட நம் கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். பழுதடைந்து போன நமது கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அவரை விட்டு நாம் விலகி போகிறோம் என்றாலும் நம்மை விட மாட்டார். ஆழத்தில் இருக்கிறோம் என்றாலும் நம்மை கைவிட மாட்டார். மடிந்து போகிறோம் என்றாலும் நம்மை கைவிட மாட்டார். நம்மை என்றும் கைவிடாத ஒரு நல்ல நேசர் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் தன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். அவர் அழைத்திருக்கிறார், நயம் காட்டி நம்மை சம்பாதித்திருக்கிறார். அழைப்பின் மகிமை நிறைவேறும் வரைக்கும் நம்மை கைவிடவே மாட்டார். தரிசனம் தந்திருக்கிறார். தரிசனத்தின் நிறைவேறுதல் உண்டாகும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடார். நம்மை நித்தமும் கைவிடாத நல்ல நேசர். தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில்
கைவிடப்பட்ட நிலை அடைந்தவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் தங்கள் வாழ்விலே சோரம் போனவர்கள், அச்சூழ்நிலையில் தேவனுடைய கரம் அவர்களை எப்படி விடாமல் பற்றி இருந்தது என்பதையெல்லாம் பல சரித்திரங்களிலே நாம் வாசிக்க இயலும். சிற்சிலதை உங்கள் கவனங்களுக்காக சொல்ல வேண்டும் என்று தேவ ஆவியானவரினாலே கட்டாயப்படுத்தப்படுகிறேன். ஒன்றாவதாக, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார். 27ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னை சேர்த்துப்பார். ஆமென் சொல்லுங்க. என் அப்பா அம்மா என்ன கைவிட்டா சரி, ஆனா கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். தாயும் தகப்பனும் என்னை கைவிட வேண்டிய சில சமயங்களும் நேரங்களும் வந்துவிடுகிறது. ஏனென்றால் என் சூழ்நிலையை பார்க்கிற பொழுது, புத்தியினமான என் செயல்களை பார்க்கிற பொழுது, குழந்தைத்தனமான என் செயல்களை பார்க்கிற பொழுது, முதிர்ச்சி அடையாத நிலைகளை பார்க்கிற பொழுது, வேகமாய் விவேகமின்றி பேசுகிற சில சூழ்நிலைகள் வருகிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு எனக்கு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லத் துணிகிற பொழுது, வாழ்க்கையில இருளையே சந்தித்து வாழ்ந்த என் வாழ்வில் வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்படுகிற நேரத்தில், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டு விடுவார்கள். என் தாயும் தகப்பனும் என்னை மறந்து போவார்கள். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வேதம் விதமாய் சொல்லுகிறது. அதனுடைய 35ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் செய்த அற்புதம், அவனுடைய கண்களை இயேசு அற்புதமாய் சுகமாக்கிய ஒரு ஆச்சரியமான செயல். அவன் தன் வீட்டுக்கு போகிறான், தன்னுடைய வீட்டாரை பார்த்து சொல்கிறான், அதிலும் தகப்பனை தாயை பார்த்து சொல்றான், இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சார். பைபிள் சொல்லுகிறது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் தகப்பனும் தாயும் தன்னை தள்ளிவிட்டார்கள்? ஒருவேளை பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் எதிராளிகளாய் இருப்பதினால் இவர்கள் இயேசு செய்த அற்புதம் உனக்கு உண்டாயிற்று என்று அறிந்தார்களானால், எங்க குடும்பத்து பெயரெல்லாம் சபை பத்திரத்திலிருந்து மாற்றி வச்சிருவாங்களே, சபை பட்டியலிலிருந்து நீக்கி போடுவார்களே, தங்கள் கோத்திரத்தில் இல்லாமல் எங்களை விலக்கி வச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு அச்சத்தினால தங்க பெயரும் தங்களுடைய வாழ்வும் தங்களுக்குரியவைகளும் என்பவைகளினாலே அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்கள் வாழ்விலே பிரச்சனை வரக்கூடாது, அதனால பெத்த பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, இயேசு அற்புதம் செஞ்சதெல்லாம் இருக்கட்டும், இயேசுவனை ரட்சிச்சதெல்லாம் இருக்கட்டும், இயேசுவனை விடுவிச்சதெல்லாம் இருக்கட்டும், தயவு செஞ்சு வெளியே போயிடு, வீட்டை விட்டு வெளியே போ. ஏன் இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் சொல்லவில்லையா, இருளிலே வாழ்ந்த நாம் வெளிச்சத்தை கண்டோம். அநேகருடைய வாழ்க்கையில பிறவிக்குடர்களாயிருந்தோம், இயேசு அறியாதவர்களாயிருந்தோம், சத்தியத்தை தெரியாதவர்களாயிருந்தோம், இயேசு என்கிற மாட்சிமை தெரியாதவர்களாயிருந்தோம். இயேசு நம்ம தேடி வந்தார், இயேசு நம்ம தேடி வந்தார், இயேசு நம்மண்டை வந்தார். அப்படியே சேற்றனால கண்ண பூசி, அப்படியே நீ பதஸ்தாவல, நீ அற்புதங்களை காண சீலோவாவிலே போய்
நீ என் மகிமையை காண, நீ என் மகத்துவமான ஸ்தலத்தில் என் மகிமையை காண, என் விடுவிக்கப்பட வேண்டிய இடத்தில் நீ என் அற்புதங்களை காண நான் சொல்லும் இடத்திற்கு நீ போ என்று சீலோவாமுக்கு தேவன் அனுப்பி வச்சார். புறப்பட்டு போனவன் அற்புதங்களை கண்டான், கண்களை கழுகினான், சுகத்தை கண்டான், விடுதலையை கண்டான். ஐயா, என்ன அற்புதம், என்ன அதிசயம்! இருளில் வாழ்ந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆச்சரியமான ஊழியத்தினுடைய முதலாம் பகுதி அதுதான். இருளில் வாழ்கிற மனிதர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். ஆமேன் சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இருளிலே வாழ்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு என்கிற வெளிச்சத்தை கண்ட மாத்திரத்தில், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுதான் அற்புதம் செய்தார். இந்த உலகத்துல நடக்கிற அற்புதங்கள் எல்லாவற்றிலும் பெரிய அற்புதம் என்னவென்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற ரட்சிப்பு தான். ஆமென். காய்ச்சல் சுகமாயிச்சு, தலைவலி சுகமாயிச்சு, கைவலி சரியாயிச்சு, கால்வலி சரியாயிச்சு, கேன்சர் சுகமாயிச்சு, கட்டி சுகமாயிச்சு, அப்படின்ற எல்லா அற்புதங்களை விட ஒரு பெரிய அற்புதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு ரட்சிப்பை தந்தார் என்கிற மகா பெரிய அற்புதம். விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனா அப்பா அம்மா சொல்றாப்புல, நீ வீட்டுக்கு வராத, நீ இனிமே ஆவிக்குரிய அன்புக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு, ஆவிக்குரிய சபைக்கு நீ போனதுனால இனிமே என் சந்ததியே கிடையாது, என் பிள்ளையே இல்லைன்னு சொல்றேன், இன்னையோட உன் சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்புறேன் அப்படின்றாங்க. ஆவிக்குரிய அன்பை பெற்று குடும்பங்களிலே துயரம் அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய அன்பை தேடி கர்த்தருடைய பாதத்தில் ஓடோடி வருவதினால் நம்ம சொல்றோம், என் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எங்க வீட்டாரனை சேர்க்கறது இல்ல, குடும்பத்தாரனை சேர்க்கறது இல்ல, நாட்டாரங்களை சேர்க்கறது இல்ல, என் உடன் பிறந்தவர்களை சேர்க்கறது இல்ல. கலங்கவே கலங்காத. பைபிள் சொல்லுகிறது, அவனை இயேசு கண்டார். அவனை இயேசு கண்டார். தாயின் தகப்பனும் தள்ளி விட்டதுனால இயேசு உன்னை தள்ளி விட மாட்டார். தாயின் தகப்பனும் கைவிட்டதுனால இயேசு உன்னை கைவிட மாட்டார். நான் கேட்கிறேன், பெத்த அப்பா அம்மா ஒரு பிள்ளைய வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆனா எத்தனாயிரம் பேர், எத்தனை லட்ச ஜனங்கள், கோடான கோடி பேர் சாட்சி கொடுக்கிறார்கள். ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுக்கா வாழ்றதுனால, இயேசுவுக்காக என்ன அர்ப்பணிச்சதுனால, இயேசுன்ற வெறிபிடிச்ச ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுனால, எதா இருந்தாலும் இயேசு 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 இல்லாம வேற ஒரு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி முடிவு செஞ்சதுனால என் அப்பா சொல்றாரு, என் அம்மா சொல்றாங்க, இனிமே வீட்டாண்ட மிதிக்காத நீ அப்படின்றாப்புல. நான் என்ன செய்ய? அனாதையா இருக்க. நீ அனாதை அல்ல. என்றைக்கு இந்த தாயும் தகப்பனும் வீடும் குடும்பமும் கோத்திரமும் உன்னை வெறுக்கிறார்களோ, அன்றைக்கே உனக்கு ஒரு பெரிய செல்வச்சீமான் ஆண்டவராக இயேசு உனக்கு சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அனாதை ஆவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அனாதையாய் அவர் விடுவதில்லை. அவர் நம்மை காண்கிற தேவன். நாம் துடிக்கிற துடிப்பு காண்கிற தெய்வம், அழுகிற அழுகையை காண்கிற தெய்வம், படுகிற கஷ்டங்களை அறிகிற தெய்வம், குடும்பத்தில் வருகிற நெருக்கங்களை அறிகிற தெய்வம். குடும்பத்தார் எல்லாரும் சொல்றாங்க, நீ ஆவிக்குரிய சபைக்கு போனதுனால தானே, ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போய் ஜெபிச்சதுனால தானே. என்ன நடந்துச்சு உனக்கு? வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்திருக்கா? ஒரு சுகம் கிடைச்சதா? ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்துச்சா? ஒரு வீடு கிடைச்சதா? ஏய் வா, நான் எவ்வளவு நல்லா இருக்கேன் தெரியுமா? குடும்பம் கோத்திரம் எல்லாமே நம்ம விட்டு விடட்டும், ஆனா இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். அவர் கைவிடாத தேவன். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுன்ற ஒரு பெரிய செல்வம்
உலகத்துல எதுதான் நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்காவிட்டாலும் இயேசுன்ற செல்வத்தை சம்பாதிச்சுக்கங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு கோடியோ மாடியோ நம்ம வாழ்க்கையில கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இயேசு கிடைச்சிட்டார்னா அது மாதிரி செல்வம் எதுவுமே இல்லை. என் பிள்ளைக்கு வீடை வாங்கி கொடுக்கல, சொத்தை வாங்கி கொடுக்கல, 101 பவுனை வாங்கி கொடுக்கல அப்படின்னு நீ சங்கடப்படுறதை விட இயேசுவை வாங்கி கொடுக்கலையே, இயேசுவை கொடுக்கலையே சங்கடப்படு. கை தட்ட மாட்டீங்களா? இயேசுவை கொடுக்கலையே. ஆமென். நீங்க ஜெபிக்கிறத விட உங்க பிள்ளை முழங்கால் போட்டு ஜெபிக்கிறத உங்க கண்ணால பார்க்கணும். நீங்க வேதத்தை வாசிக்கிறத விட உங்க பிள்ளைகள் வேதத்தை திறந்து வாசிப்பதை நீங்க பார்க்கணும். அதுதாங்க இயேசுன்ற மகிமை. நீங்கள் பிள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுக்கிற சம்பாத்தியம். ஹல்லேலூயா. ஆமென். அது கிடைக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரை தேடி வருவாங்க. நீ கிடைக்கிற நேரம் இயேசுவை தேடி வர வேண்டாம். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி ஒரு சம்பாத்தியம் இயேசு சம்பாதிச்சு நீ கொடுக்குவாடா. முதல்ல இயேசுவை சம்பாதி. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? கிறிஸ்துவை சம்பாதித்திருக்கிற நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்த எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரர்கள். இயேசு வந்துட்டாலே அற்புதம் நடக்கும். இயேசு வரணும். இயேசு வந்த வீட்டுல அற்புதம். இயேசு செத்த வீட்டுக்கு போனா அங்க அற்புதம். இயேசு ஊமையன் வீட்டுக்கு போனா அங்க அற்புதம். செவிட வீட்டுக்கு போனா அங்க அற்புதம். இயேசு வந்துட்டாலே அற்புதம். இயேசு சரியா வீட்டுல வந்தாரா இல்லையா பரிசோதனை செஞ்சு பார். இயேசு ஏன் வீட்டுல வரல? இயேசு வரக்கூடாத பலது நம்ம வீட்டுல இருக்கு. அதனால இயேசு வரல. வாசலண்டை வந்தார், கதவை தட்டினார், கதவை திற என்றார், திறந்து பார்த்தார், வீடு சரியில்லை. என்ன சொல்றீங்க? 5000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் ஒரு வீடு போடாததுனால இயேசு வரலன்றீங்களா? கட்டின வீட்டுல வேலை முடியாததுனால இயேசு வரலன்றீங்களா? இல்லங்க, குடிசை வீடே போதுங்க. வீட்டு வாசல திறந்தா இயேசு இருக்கிறாரா? இயேசு பிரவேசிக்கும்படி வீட்டுல பரிசுத்தம் இருக்கிறதா? சுத்தம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆமென். பெரிய எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டுல இயேசுநாதர் வந்து கதவை தட்டுனா, கதவை திறந்தா அந்த வீட்டுல என்ன குரல் துணிக்கிறது, அந்த வீட்டுல என்ன அனுபவம் இருக்கிறது, அந்த வீட்டினுடைய நிலை என்ன அப்படின்றத பரிசோதனை பண்ணி பாருங்க. அதனால இயேசு பல பேர் வீட்டுல வரல. அதுக்காக பிரசங்கியார குற்றம் சொல்லாத, ஜெபிச்சவங்களை குற்றம் சொல்லாத. ஏன் இயேசுவின் வீட்டில் வரவில்லை? நீயே அதற்கு காரணம். நீதான் அதற்கு காரணம். ஹல்லேலூயா. சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. வீட்டு கதவை திறங்க. இயேசுவே என் வீட்டிலே வாரும். நீ என்ன தெரியுமா சொல்லணும்? நீர் என் வீட்டிலே பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. 1000 நியாயங்களை பேசுறோம். அதனாலதான் இயேசு வரல. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன அநியாயம் செஞ்சேன், நான் என்ன அக்கிரமம் செஞ்சேன், நான் என்ன துக்கிரமம் செஞ்சேன், என்ன மாதிரி பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி உலகத்திலே கிடையாது. இதனாலேயே இயேசு வீட்டுக்கு வரல. ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களோ? கையை தட்ட மாட்டீங்களோ? ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களோ? பல பேர் இப்படி சொல்றதுனால இயேசு வீட்டுக்கு வரல. நீ சொல்றனோ, நான் மாத்திரம் கையை தூக்கி ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோ கண்ணோக்கி பார்க்கின்றீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றீர். இததான் சொல்லணும். நான் எம்மாத்திரம் 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 பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்ட்டு கதவை திறந்தாலே இயேசு வந்துருவார். ஆமென். இயேசு வந்தாலே சரித்திரம் மாறிடும். இயேசு வரணும், இயேசுவை வர வைக்கணும்.
இயேசுவை துதிப்பதனால, ஸ்தோத்தரிப்பதனால, இயேசுவை நம்பி இருப்பதினாலே, இயேசுவை நோக்கி தினம் 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 ஆண்டவரே என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்பவரை கட்டாயம் செய்வதனால் இயேசு நம் வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே வருவாராக. ஹல்லேலூயா. வரும் ஐயா. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சமூகத்தில் வீடெல்லாம் சரி செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லா கசடுகளை தூக்கி வெளியே போட்டு, ஓதி கட்டினது, எழுதி வச்சது, புரட்டி வச்சது, உருட்டி வச்சது, தடவி வச்சது, பல வருஷத்துக்கு முன்னாடி ஏட்டில் எழுதி வச்சது, இதெல்லாம் வீட்டில இருந்து வெளியே போடணும். அப்பதான் இயேசு உள்ள வருவார். ஆமென். பழைய ஒண்ணு இருக்கு, அதுவும் தொங்கிக்கிட்டு இருக்கு ஆணியில, அதையும் வெளியே போடணும். அப்பதான் இயேசு வருவார். ஒரு பழைய ஒன்று இருக்கு, அதையும் வெளியே போடணும். அப்பதான் இயேசு வருவார். பழசு அப்போ கேட்ட அப்பா காலத்துல அதெல்லாம் வெளியே போடணும். அப்பதான் இயேசு வருவார். ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் வெளியே போடு, எடுத்து போடு. கசடான பலதும் உன் வீட்டுக்குள்ள இருப்பதனால, இதயமாய் வீட்டுக்குள்ள இருக்கு, கட்டுற வீட்டுல இருக்குது, குடும்பமா வீட்டுக்குள்ள இருக்குது, சபையா வீட்டுக்குள்ள இருக்குது. ஆகையால் இயேசு இன்னும் வரவில்லை. இயேசு வரணும்னா இதெல்லாம் வேண்டாத அத்தனையும் விட்டுடு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்றோம், ஆண்டவராக இயேசு வர வேண்டும், வர வேண்டும். நல்லா தான் பாடுறோம். வரும் ஐயா போதகரே. பாட்டுக்கெல்லாம் குறைச்சல் கிடையாது. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியில பாடுறோம். எத்தனை முறை பாடியும் அவர் அசஞ்ச பாடல, இன்னும் வரல. ஹல்லேலூயா. வருவார். உன்னை சுத்தம் பண்ணு, வீட்டை சுத்தம் பண்ணு. வீட்டுல தேவையில்லாத காரியத்தை பேசாத, வீட்டுல தேவையில்லாத குண்டடி போல பேசாத, அவதூறு பேசாத, அடுத்த பிரமாணத்தை கொண்டு வைக்காத, துன்மார்க்கமான பணத்தை சேர்க்காத, செய்யாத, அநியாயமா பணம் சம்பாதிச்சு வீட்டுல வைக்காத. இயேசு வரமாட்டார். இயேசு வரணும்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணி உன்னை சரி செஞ்சு மூன்றாவதாக இயேசுவை பார்த்து சொல்லணும். இயேசு அழையாத வீட்டுக்கும் போக மாட்டார். ஹல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், அதனால போனார். நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, குறைவுபட்ட வீட்டுல, கஷ்டப்படுற வீட்டுல, கண்ணீர் வடிக்கிற வீட்டுல, துயரம் இருக்கிற வீட்டுல, சஞ்சலம் இருக்கிற வீட்டுல, நோவு இருக்கிற வீட்டுல, பாடுகள் நிறைஞ்ச வீட்டுல, ஐயா நித்தம் கண்ணீர்னு சொல்ற வீட்டுல, திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு சொல்ற வீட்டுல இயேசு வரணும்னு சொன்னா, நீ இயேசுவை அழைக்கணும், கூப்பிடு. ஆமென். ஆமென். எல்லாரையும் கூப்பிடுவோம். சொந்தம் வந்தா அத்தனை பேரையும் கூப்பிடுவோம். சரியா? ரோட்ல போறவங்க எல்லாரையும் கூப்பிடுவோம், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம். ஆனா இயேசுவை மட்டும் கூப்பிட மாட்டோம். கூப்பிட்டியா? இயேசுவை கூப்பிட்டியா? இயேசுவே நீர் வாரும் என்று சொன்னாயா? ஹல்லேலூயா. வரும் ஐயா போதகரே, அந்த மீடம் தங்கீரும், சேருமையா பந்தியினிலே, சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம்.
ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே வாரும் ஐயா. ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே வாரும் ஐயா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம். காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். கைகள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் கையை தட்டுங்க பார்க்கலாம். கையை கொண்டு வந்தவங்க நல்ல கையை தட்டி நான் இருப்பேன் நடுவில் என்றார் நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றார் நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய. தற்பரனே நலம் தருவார், தற்பரனே நலம் தருவார். உந்தன்பான திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார். உந்தன்பான திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார். வந்தவர பரிகரித்தே, வந்தவர பரிகரித்தே. பாக்கியம் அளித்தாண்டருள்வார், பாக்கியம் அளித்தாண்டருள்வார். வாரும் ஐயா போதகரே வந்தமிடம் தஞ்சீரோ. சேரும் ஐயா பந்தியினிலே, சேரும் ஐயா பந்தியினிலே. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். சிறியவர்களாகிய எங்களிடத்தில் வாரும் நேசரே என்று நாம் அழைப்போமானால் நம்முடைய அழைப்பு ஏற்று இயேசு நம்ம வீட்டுக்கு வருவார். இயேசு நிச்சயமா வருவார், நிச்சயமா இயேசு வருவார். இயேசு நம்முடைய வீட்டில் வந்தா சரித்திரமே மாறிடும். இயேசு நம்ம குடும்பத்தில் வரதுனால அநேகர் நம்மை நிராகரிக்கலாம், நம்மை விட்டு போகலாம், பல செல்வங்களை இழந்து போகலாம், பல நன்மைகளை ஒருவேளை இழந்து போகலாம். கர்த்தராகிய இயேசு சொல்கிறார்,
கலங்காதே. என்ன சம்பாதிச்ச நீ, உன்னை போல பாக்கியமான உலகத்துல யாருமே கிடையாது. தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலிருந்து எடுபடாத ஒரு பெரிய செல்வம் கர்த்தராகிய இயேசு. மார்த்தாளுக்கு உலகத்தை பற்றி ஒரு கவலை. இயேசு வந்துருவாரு, காஃபி கொடுக்கணும், டீ கொடுக்கணும். மார்த்தாளுக்கு ஒரே சிந்தை, இயேசு வந்துட்டா இயேசு பத்திரமா பார்த்துக்கணும், இயேசுக்கு எந்த சேதம் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தை. ஆனா மரியாளுக்கு அப்படி அல்ல. இயேசு விட்டே போகக்கூடாது, இயேசு விட்டே போகக்கூடாது. இயேசு பாதத்தையே பிடிச்சுக்கணும், இயேசு பாதத்திலே அமர்ந்துக்கணும், இயேசு பாதத்துல முத்த செய்யணும். இயேசுவின் பாதத்தை விட்டு நகரவே நகரக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தை. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இந்த மரியாள் பெற்றுக் கொண்டார். இயேசுவ வாழ்க்கையில சம்பாதிச்சுங்க. இதனால உலகம், நம்முடைய பெற்ற தாய், தகப்பன், குடும்பம், உற்றார்கள், உறவினர்கள் யார் மறந்தாலும் கர்த்தர் நம்ம மறக்கவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார், நம்ம கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கைவிடப்பட்டவனை இயேசு கண்டது போல இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், பெற்ற தாய் தகப்பன் உன்னை கைவிட்டிருந்தால், கிறிஸ்துவின் நிமித்தம் நீ தள்ளப்பட்டிருந்தால், நீ கைவிடப்பட்டிருந்தால், பரமதேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், என் பரலோகத்தின் கரத்தை நீட்டி உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். அன்பர்களே, கிறிஸ்து இயேசுவின் அன்பை இருதயமாற விசுவாசிக்கிறவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் வாழ்க்கையில தாயோ தகப்பனோ நம்ம வெறுத்தா கூட இயேசு வெறுக்க மாட்டார், மறக்க மாட்டார். எல்லாவற்றுக்கு மேல இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தாயோ தகப்பனோ யாரோ உன்னை கைவிடட்டும், நான் உன் கையை பிடிச்சதுனால இனிமே நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நேசரேசு கைவிட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, இனிமே அதை சுமந்து கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயங்களை பலதும் செய்வார். கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காய் நாம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜீசஸ். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அடைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அடைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பிலே இருக்கிற பொழுது நமக்கு எதிராய் யார் நிற்க முடியும்? அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவர் யுத்தத்தில் சிறந்தவர், மகிமையானவர், மாறாதவர். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கம்பீரமாய் சத்தமாய். இரண்டாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது, 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட நேரத்தில் என் எஜமான் என்னை கைவிட்டான். என் எஜமானன் என்னை கைவிட்டான். எஜமானன் என்னை கைவிட்டார். எஜமானன் என்னை கைவிட்டார். ஐயா, எவ்வளவு நம்பிக்கையா வேலை செஞ்சிட்டு இருந்த தெரியுமா? எஜமானனை கைவிட்டார். எவ்வளவு எதிர்பார்ப்போடு தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தேன்.
எவ்வளவு நம்பிக்கையோடு கூட வேலை பார்க்கிற இடத்துல, எவ்வளவு நம்பிக்கையோடு உத்தரவாதத்தோடு ஒரு துடைப்பான போல செஞ்சிருக்கேன். வாழ்க்கையில எப்படி என்னை பலிப்பொருளா கொடுக்கணுமோ அப்படி நான் வேலை செஞ்சிருக்கேன். என் எஜமானன் அதை நினைச்சு பார்க்கல, யோசிச்சு பார்க்கல. உலகத்தில் இருக்கிற ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரை நம்புவதே உனக்கு நல்லது. உலகத்தை யாரா இருந்தா என்ன, அரசாங்கமே உன்னை ஒரு நாள் கைவிடும். ஹல்லேலூயா. அரசாங்கமே சொல்லும் இனிமே உனக்கு சோறு கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. அரசாங்கமே சொல்லும் இனிமே உனக்கு ஒண்ணும் கிடையாது, இனிமே உனக்கு இலவசமே கிடையாது. நம்பி வாடாத, வர பணம் வராது. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. வர வரவ நம்பி, பெரியவங்க கையை நம்பி எல்லாம் வாழாத. துஷ்ட எஜமானன் என்னை கைவிட்டால். ஏன் என்னை கைவிட்டால்? உண்மை வேலைக்காரனாயிருந்தேன். நான் வியாதிப்பட்டு போனா, பலவீனப்பட்டு போனா, உடனே என் எஜமானனை கைவிட்டு விட்டு போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எவ்வளவு வருஷம், எத்தனை காலம் கடின உழைப்பாய் உண்மையா நீங்க உழைச்சிருக்கீங்க தெரியுமா? உழைப்பினுடைய பலன் கையில வந்த பாடில்ல, சம்பளம் கிடைச்ச பாடில்ல, வாழ்க்கையில உழைச்ச உழைப்பினுடைய பலன் இல்லை. எஜமானன் உன்னை மறந்து போகலாம், ஆனால் என்றும் மாறாத ஒரு எஜமானன் உண்டு. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவன். அந்த எஜமான் நீ செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கு அவர் பலனை கொடுப்பார். இந்த எஜமான் உன்னை மறந்துருவா, உன் குடும்பத்தை மறந்துருவா, வாழ்க்கையை மறந்துருவா. தேவனுடைய பிள்ளைய நீ செஞ்ச அற்புதமான செயலை மறந்துருவா, நீ போராடின போராட்டத்தை மறந்துருவா, நீ செஞ்சதான எத்தனையோ துணிகரமான எஜமானனுக்காக ஜீவனை கூட கொடுப்பேன்னு சொன்ன நிலைப்பாடெல்லாம் மறந்துருவா. ஆனா நம்மை என்றும் மறவாத, என்றும் கைவிடாத, பலவீனப்பட்டாலும் சரி, சோர்ந்து போனாலும் சரி, துவண்டு போனாலும் சரி, வாழ்க்கை நொந்து போனாலும் சரி, நம்மை என்றும் கைவிடாத ஒரு நல்ல எஜமான் நம்முடைய சர்வ வல்லமை உள்ளவராகிய கிறிஸ்து இயேசு என்கிற எஜமானனே. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு ஓடி ஓடி ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறோம், ஆண்டவருக்காக பயன்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல எத்தனையோ பிரயாசப்பட்டு வேலை செஞ்சோம், ஆனா ஒரு நன்றி கூட கிடையாது. ஆமென். நன்றி கூட கிடையாது. எவ்வளவு ஓடி ஓடி ராப்பகல் உழைச்சு கொடுத்த செஞ்ச, நன்றி இல்லாத உலகம் தான் மனுஷன். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. நீ செஞ்ச ஒவ்வொரு வேலையும் கணக்கில் வச்சிருப்பார். இந்த ஆலயத்தை தொடச்சதையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருப்பார். இந்த ஆல்டரை தொடச்சதையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருப்பார். அவர் ஒரு நல்ல எஜமானர். நீ வியாதிப்பட்டு போனேன்னு சொல்லி உன்னை கையில பாதியில விட்டு விட்டு போக மாட்டார். நீ யுத்தம் செய்ய முடியாதவனாய் பலவீனப்பட்டு போனாய் என்பதனால் உன்னை விட்டு விட்டு போக மாட்டார். ஆமென். இன்றைக்கு பல எஜமான்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்த ஆச்சரியமான அழைப்பு இருக்கவே பலவீனப்பட்ட உடனே, கஷ்டப்பட்ட உடனே, உங்க அழைப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு டோக்கன் கொடுத்து, ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்து, கையில கொடுத்து, ஷாலை போட்டு போத்தி வீட்டுக்கு போன்னு சொல்லி வச்சிடறாங்க. இனிமே நீ ஊழியம் கூட செய்யாதன்றாங்க. ஆனா நம்ம எஜமான் அப்படி இல்லை. அல்லேலூயா. கேட்டா ரிட்டையர்மெண்ட் வேறையாமா. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எஜமான் ஒரு நாள் நமக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க மாட்டா. நான் பலவீனப்பட்டு போனாலும் சரி, நடக்க முடியாம இருந்தாலும் சரி, ஐயா நம்ம வாய் மட்டும்தான் பேசுதுன்னு சொன்னாலும் சரி, அந்த வாய் பேச்சினாலேயே ஒரு பெரிய அசாதாரணமான அசைவை
கொண்டு வருகிற ஒரு நல்ல எஜமான், அவரை போல ஒரு நல்ல எஜமானர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த எஜமானனுக்காக, அந்த எஜமானனின் அரவணைப்புக்காக ஏங்குங்கள். வேதம் சொல்லுகிறது, அமிலேக்கியன், நான் ஒரு எகிப்திய பிள்ளையாண்டான், வியாதிப்பட்டு போனேன். வியாதிப்பட்டு போய் ஒடுங்கி போன மனுஷன் செத்துருப்பான். ஆனா அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் தாவீதை உருவாக்கி வச்சார். தாவீதை அனுப்பி அவனை சேர்த்துக்கிட்டு அவனுக்கு அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவனை வாழ்வடைய வச்சு அவனை தூக்கி நிறுத்தி அந்த வேலைக்காரனையும் நீ சாகாதரான்னு சொல்லக்கூடிய நிலைக்கு ஆண்டவர் வச்சா. அந்த எஜமான் தாவீதே அதை செய்ய முடியும்னா நம்ம எஜமானனாகிய அப்பனேசு நிச்சயமா சொல்றேன், வாழ்க்கையில துவண்டு போனாலும் சரி, வாழ்க்கையில மடிந்து போனாலும் சரி, நொந்து போனாலும் சரி, வாழ்க்கையில் தவறி போனாலும் சரி, வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் சரி, தாட்சி அடைந்திருந்தாலும் சரி, நம்மை தூக்கி நிறுத்தி தன்னுடைய வசனமாம் அப்பத்தை கொடுத்து அபிஷேகமாம் தண்ணீரை கொடுத்து நம் தலையை உயர்த்தி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று நம்மை வைராக்கியசாலிகளாய் நிறுத்துகிற ஒரு நல்ல எஜமான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், அழைத்தீரே உம் சேவைக்கு ஐயா, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற பிரபுக்களும் எஜமான்களும் நம்மை தள்ளிவிடலாம், ஆனா இயேசு தள்ள மாட்டார். ஆமென். உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன், உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உங்க சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உங்க சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம்.
உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உங்க சேவைக்கு, அழைத்தீரே உங்க சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கைகளை தட்டி நம்பிக்கையோடு எல்லாரும் Thank you, Holy Spirit. அப்பா உம் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயா, ஏங்குதையா என் இதயா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உங்க சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உங்க சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி உலகத்தின் எஜமான்களாய் அமர்ந்திருக்கிற எவரையும் உங்கள் இருதயம் நம்பாதிருப்பதாக. வாழ்க்கையில் ஒருவேளை குறைச்சல்கள் பலதும் வந்திருக்கலாம், வீழ்ச்சிகள் தாட்சிகள் பலதும் வந்திருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எஜமானனாகிய நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உன்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி மீண்டும் உன்னை நற்போர் சேவகனாய் பலவீனனாகிய உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண வல்லவராயிருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை உடைச்சு, வாழ்க்கையை உடைச்சு அழிச்சு, நம்ம இல்லாமாக்கி, நம்ம குற்றுயிராக்கி போடுகிற பல உலகத்தின் சக்தி சத்துவங்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், கலங்காத, உன்னை யாரும் அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நான் உன் வலது பாரிசத்தில் இருக்கிறேன், நீ அசைக்கப்படுவதில்லை. உனக்கு எஜமான் நான்டா. உன்னை தொட்டா அவன் இருக்க மாட்டான்டா. அவ சரித்திரத்தை அழிச்சு போடுவான்டா. அவ விலாசத்தை இல்லாமக்கி போடுவான்டா. கர்த்தர் சொல்றா,
அவர் அல்லவோ நம் எஜமான. நாம் அவருடைய வேலைக்காரர்கள், அவருடைய உத்தியோகஸ்தர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சம்பத்துகள். நீ துவண்டு போவதையும், நீ பிராணனோடு போராடி கொண்டிருப்பதையும், வாழ்க்கையில் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதையும், என்ன நடக்குமோ என்று பதறி போயிருப்பதை குறித்து எஜமானர் அறிவார். உலகத்தில் ஓட்ட போட்டு சீட்டை போட்டு தூக்கி வச்சவரை எல்லாம் துப்பி தள்ளிரு. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இயேசுவை மட்டும் பாரு. இயேசுன்ற எஜமான் உன்னை கைவிட மாட்டார். மார்போட வச்சுப்பா, உன்னை சேர்த்து அணைப்பார். எஜமானன் கைவிட்டாலும், இந்த உலகத்தின் எஜமான்கள் கைவிட்டாலும், நான் உன்னை கைவிடாத நேசர். மூன்றாவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று தன் இருதயத்துக்குள்ளே சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். மீண்டும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை படிங்க, 2 வசனத்தை படிக்க பார்க்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. வேதம் சொல்லுது, அநேக வைத்தியர்களினாலே கைவிடப்பட்டவள். வைத்தியர்களினால், உலக மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த அற்புதத்தின் நாளில் நீங்க வந்திருக்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து டாக்டர் சொன்னாரு, சர்ஜரி பண்ணனா கூட இது சாத்தியமில்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். டோன்ட் வரி அபௌட் இட். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கார். நீ சுகமாக தான் இங்க வந்திருக்க. உனக்கு இயேசு சுகத்தை கொடுப்பா. நீ கலங்காத, இருதயத்தை கலங்க விடாத. எனக்கு என்ன நடக்குமோ, சுகர் வேற ஹையா போயிட்டு இருக்கு, பிரஷர் வேற அப்படி தலைக்கு ஏறுது, என்ன செய்யன்னு தெரியல, கஷ்டமா இருக்கு, இருதயம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிற, லிவர் ஒரு பக்கம், கிட்னி ஒரு பக்கம், என்ன கஷ்டம் வருதுன்னே சொல்ல தெரியாது, செத்துட்டு இருக்கிற அணுவா. அநேக வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, தனக்கு இருந்த பலவீனம் எப்படி இருந்தாலும், நம்முடைய வாழ்வில் இருக்கிற பலவீனங்கள் பலதாய் நம்முடைய வாழ்க்கையை உருக்குலைச்சுக்கிட்டே இருக்கு. பலவீனத்தை யார்ட்டி சொல்ல முடியாது. எனக்கு என்ன பலவீனம் யாரு சொல்லி எழுதா யாருக்கு புரியும்? பலவீனத்தை சொல்லி என்ன வேதனைப்படுத்துவாங்களே, அதனால சொல்லாம இதயத்துல வச்சுக்கிட்டு வேதனையோடு அழுதுகிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அற்புதத்தின் நாளுக்கு நீ வரும் பொழுது என் பலவீனத்தை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, என் கர்த்தர்கிட்ட மட்டுமே சொல்லணும். நான் யார்கிட்ட சொன்னாலும் அதை பரியாசம் பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, இதை சொல்லி என்ன வேதனைப்படுத்துவாங்க. வேண்டாம், சொல்ல மாட்டேன், மருத்துவமனைக்கு போக மாட்டேன், மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன். இயேசு உயிரோடு இருந்தா, இயேசு என்ன சுகமாக்கத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நம்பி வந்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இன்று இந்த நாளில், இந்த அற்புதத்தின் நாளில் நீ அற்புத சுகம் பெறுகிறாய். இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கேள்விப்பட்டாள். ஐயோ, வைத்தியர்களால் கைவிடப்பட்டிருக்கிறேன், யாருமே என்னை காப்பாற்ற முடியாது, மரணம் வந்துவிடும்,
கேன்சர் 4th ஸ்டேஜ், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எலும்பு நரம்பு செத்து போச்சு, எழுந்திருக்க முடியாது, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் அவ்வளவு. தழும்புகளினால் சுகமாக்குகிறவர், வார்த்தை அனுப்பி விடுவிக்கிறவர் அன்பர் இயேசு என்று இவள் கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்டு 10 பேர்கிட்ட போய், ஏக்கா இயேசு சுகம் கொடுப்பாரா, அற்புதத்து நாளுக்கு போனா சுகம் கிடைக்குமா, அப்படி அவ கேட்கவே இல்லை. பாஸ்டர் தொட்டு சுகமா ஜெபம் பண்ணாருன்னா சுகமாயிருவனா, அப்படியே கேட்கல. அவள் இருதயத்துக்குள்ளே சொன்னாள், இயேசு சர்வ வல்லவர், இயேசு சர்வ வல்லவர், இயேசு சர்வ வல்லவர். இயேசுவால முடியாதது ஒண்ணுமே இல்லை, இயேசுவால எல்லாம் முடியும். எந்த பலவீனனையும் அவரால் சுகமாக்க முடியும். அப்படியே தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாள். ஜனக்கூட்டம் தனக்கு தடையாயிருந்தது. பெரிய கூட்டம் இயேசுவுக்கு பின்னாக போகிறார்கள். ஆனா அவளுக்கு ஒரு விருப்பம் என்ன தெரியுமா, எப்படி ஆகிலும் போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டேன்னா சுகமாகிருவேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. வேதத்துல இயேசு தொட்டு சுகமாக்கினவர்களும் உண்டு, இயேசுவை தொட்டு சுகமானவர்களும் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. இவள் பாக்கியவதி. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில். அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கென்று சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. 5 நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு இயேசு சிலுவையில் அறையப்படுவாராக என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. பிலாத்து சொல்றார், இவரில் எந்த குற்றத்தை நான் காணேன் என்று கையை கழுவுகிறார். பைபிள் சொல்லுது, அழகான இயேசு, அருமையான இயேசு, இனிமையான இயேசு, அற்புதராகிய இயேசு, மாட்சிமையான இயேசு, மகத்துவமான இயேசு, புண்ணியராகிய இயேசு. அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. கொஞ்சம் பேர் என்ன செஞ்சானுங்க தெரியுமா? இப்போ இந்த உலகத்துல சில சம்பாத்தியக்கார மாதிரி வந்திருக்க மாதிரி, எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்கு வஸ்திரம் கிடைச்சுனா அப்படின்ட்டு தையல் இல்லாத இயேசுவின் வஸ்திரத்தை எடுத்து சீட்டு போட்டார்கள், பங்கிட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்கு? இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா அது ஒரு பீஸ கட் பண்ணி வச்சிருந்தா போதும் சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால எங்கேயாவது துணி வெட்டி கொடுக்கறான்னு போயிடாத. புரியுதா? எங்கேயாவது தொடச்சு கொடுக்கறேன் முத்தி கொடுக்கறேன்னு சொன்னா போகாத. கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. பொல்லாத உலகத்துல வந்திருக்கிறோம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை அவ்வளவாய் நம்பினார்கள். ஏனென்றால் பெரும்பாலுள்ள ஸ்திரீ தொட்டவுடனே சுகம். இந்த வஸ்திரத்தை விடக்கூடாதியா, எப்படியாவது பிடிச்சுக்கணும். அவன் போராடுறான். கிடைச்சா கோடி, கிடைச்சா மாடி, கிடைச்சா சம்பாத்தியம், கிடைச்சா அப்படி வாழ்ந்துடலாம் நினைச்சாங்க. இன்னைக்கும் பல பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு கோடியும் மாடி எல்லாம் நீ கேட்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. 2-3 பேர் என் நாமத்தினால் எங்க கூடினாலும் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல், அவருடைய வஸ்திரத்தின் மாட்சிமை, அவருடைய வஸ்திரத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. நீ வாயார மனதார ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு துதிக்க ஆரம்பிச்சாலே அவருடைய வஸ்திரத்தில் நீ சீட்டு போட வேண்டாம், நீ பங்கிட்டு கேட்க வேண்டாம். அவருடைய வஸ்திரத்தின் வல்லமை புறப்படும்.
அல்லேலூயா. அவருடைய வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சாலே அவருடைய வஸ்திரத்தின் வல்லமை புறப்பட ஆரம்பிச்சு. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி இதயத்துக்குள்ள சொன்னா, யார்ட்டையுமே சொல்லல, சொல்லி அப்படியே எத்தனை மிதி, எத்தனை இடிபாடுகள், தள்ளு வராத அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு விடமாட்டேன் விடமாட்டேன், யார் அடிச்சாலும் பரவாயில்ல, யார் தள்ளி போட்டாலும் பரவாயில்ல, யார் வர வேண்டாம் சொன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை நம்பி வரதான் செய்வேன். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் வரைக்கும் விடவே மாட்டேன். நம்மை எதிர்ப்பவர்கள் ஜனக்கூட்டமாகிய பலரும் இருப்பார்கள். சொந்த பந்தத்தானே இருப்பான், பக்கத்து வீட்டானே இருப்பான், சபை விசுவாசியே இருப்பான். இயேசுவண்ட நெருங்க கூடாம, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட விடாம, ஆராதிக்க விடாம, ஜெபிக்க விடாம, துதிக்க விடாம, கலங்காத, விசுவாசத்தை விடாத, தொட்டே ஆகும், வஸ்திரத்தை தொட்டே ஆகும் என்று நம்பி அப்படியே போய் ஓரத்தை டச் பண்ணிட்டு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அற்புதம். டாக்டர் சொன்ன கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அது என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு உன் வியாதியை சுகமாக்குகிறார். இந்த மாதம் தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6:13 சொல்லுகிறது, இந்த மாதத்தில் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் உனக்குள்ளே, இஸ்ரவேல் ஆகிய உனக்குள்ளே வாசமாயிருப்பேன், உன் நடுவில் வாசமாயிருப்பேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலே, என் நேரமும் உன்னை கைவிடாதிருப்பேன். இயேசு உன்னை கைவிட மாட்டா. கர்த்தரை கைவிடவே மாட்டா. நீ கர்த்தரை நம்பு, கைவிட மாட்டார். எதுவரை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடட்டுமா? எதுவரை கைவிட மாட்டார். ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. சங்கீதக்காரர் சொல்றார், 73ஆம் சங்கீதத்துல 23, 24 வசனம் படிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், என் வலது கையை பிடிச்சு என்னை தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி கொண்டு போகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். என்னை கையில பிடிச்சு வச்சிருக்கிற செல்ல தகப்பன் என்னை பாதியில விட்டுட்டு போகவே மாட்டார். பைபிள் சொல்லுகிறது, அவருடைய ஆலோசனையின்படி மீந்ததெல்லாம் பாதியில போயிடும். ஆனா அப்பா சொல்றார், உன் கையை பிடிச்சு என் ஆலோசனையின்படி உன்னை செல்ல மகனே மகளே அப்படி நடத்தி, ஒரு அப்பா சொல்றது மாதிரி, ஒரு அம்மா சொல்றது மாதிரி உனக்கு நான் சொல்லி முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர். பரலோகம் வரைக்கும், மகிமை வரைக்கும், அவரோடு வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் நம்மை கைவிடவே மாட்டார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். 2 பேர் எந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவன் கைவிடப்படுவான், இன்னொருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவான். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். ஐயா, 10 பேர்
5 பேர் எஜமானரை பத்தி சிந்தே இல்லாம இருந்தாங்க, கைவிடப்பட்டார்கள். 5 பேரை தன்னோட சேர்த்து தன்னோட வச்சுக்கிட்டார். பைபிள் சொல்லுகிறது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். முடிவு சீக்கிரம் வரப்போகிறது. இனி காலம் செல்லாது, இனிமே காலம் செல்லாது. இயேசு சீக்கிரம் வருவார். உலகமெல்லாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இயற்கை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம தைரியமா இருக்கணும். என் கையா அப்பா பிடிச்சிருக்கார், என்னை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவாலயம் கட்டப்படும் நேரம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரகசியமான வருகை, இயேசு கிறிஸ்துவுடைய ஆச்சரியமான வருகை. இயேசு தன்னுடைய இனத்தானை, ஜனத்தானை, தன் பிள்ளைகளை, தன் சபையை, தன் மனவாட்டியை சேர்க்கும் நேரம் அதி சீக்கிரமாய் வருகிறதா இருக்கிறது. அவர் தன் பக்கமாய் சேர்க்கும்படி வரப்போகிறார். ஹல்லேலூயா. கைவிடப்படக்கூடாது, கைவிடுறாப்புல நடந்துராதீங்க. கையை விட்டு நீ போன்னு சொல்றாப்புல நடந்துக்காதீங்க. கையை பிடிச்சாருல, அப்பா நீங்க மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம், நம்பிக்கையோட, விசுவாசத்தோட ஒரு யாத்திரை புறப்பட முடியுமா? அவர் சொல்றார், கைவிடவே மாட்டேன், முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் என் ஆலோசனைப்படியே உன்னை நடத்தி என் சமூகத்தில் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீயும் இருப்பாய். என் வருகையில் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை என் பக்கமா எடுத்துட்டு போயிருவேன். நீ என் கூடயே தங்கி இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி வருவேன் என்ற அருள்நாதர் திருவாக்கு நிறைவேறும் நாளிதோ நெருங்கியதே. திரும்பி வருவேன் என்ற அருள்நாதர் திருவாக்கு நிறைவேறும் நாளிதோ நெருங்கியதே. கைகளை தட்டி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவார். அவரோட நித்திய 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 காலமா வாழ்ந்திருப்பதற்கு அனுக்கிரகம் செய்வார். திரும்பி வருவேன் என்ற அருள்நாதர் திருவாக்கு நிறைவேறும் நாளிதோ நெருங்கியதே. திரும்பி வருவேன் என்ற அருள்நாதர் திருவாக்கு நிறைவேறும் நாளிதோ நெருங்கியதே. வெண்ணில்ல தாழ தோன்றி முள்ளங்கிட பண்புதர் பொன் வீணைகள் மீட்டிடவே, பண்புதர் பொன் வீணைகள் மீட்டிடவே. சமாதானம் இல்லா வாழ்வு அனுதீன துயரங்கள் தாவரம் நம்மை எங்கும் நெருக்கிடுதே. சமாதானம் இல்லா வாழ்வு அனுதீன துயரங்கள் தாவரம்
நம்மை எங்கும் நெருக்கிடுதே. குமாரனம் இயேசுதாமே சமாதான ராஜனாய் நமக்கென தோன்றும் நாள் நெருங்கிடுதே. குமாரனம் இயேசுதாமே சமாதான ராஜனாய் நமக்கென தோன்றும் நாள் நெருங்கிடுதே. குமாரனம் இயேசுதாமே சமாதான ராஜனாய் நமக்கென தோன்றும் நாள் நெருங்கிடுதே. வெள்ள கால தோன்றி கொள்ளங்கிட பண்புதர் பொன்வீணைகள் இட்டிடவே. பண்புதர் பொன்வீணைகள் இட்டிடவே. கைகளை தட்டி கடைசி வரை சேர்ந்து சேர்ந்து நம்பிக்கையோடு தேவாதி தேவன் தாமே தேவபாலனாய் வந்து சாவையும் கசப்பையும் ஒரு சில்வெல்லா. தேவாதி தேவன் தாமே தேவபாலனாய் வந்து சாவையும் கசப்பையும் ஒரு சில்வெல்லா. ஆவனாய் வேண்டுவோர்க்கு ஆவியின் மாறி வைய அவர் விரும்பும் நாள் நெருங்கியதே. ஆவனாய் வேண்டுவோர்க்கு ஆவியின் மாறி வைய அவர் விரும்பும் நாள் நெருங்கியதே. ஆவனாய் வேண்டுவோர்க்கு ஆவியின் மாறி வைய அவர் விரும்பும் நாள் நெருங்கிடுவே. வெள்ள காலதொன்று கொள்ளை கீழவே பண்புதர் பொன்வீணைகள் இட்டிடவே. பண்புதர் பொன்வீணைகள் இட்டிடவே. Holy Spirit, you come and bless everybody, Lord. உம்மை நம்புகிறோம். நீர் எங்களை கடைசி மட்டும் நடத்துகிற தெய்வம், கைவிடாத தெய்வம், முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம். அப்பா முகத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நற்செய்தி கூறுவோம், நவகானம் பாடுவோம், கர்த்தரின் ராஜ்யம் பூவில் கலந்திடுதே. நற்செய்தி கூறுவோம், நவகானம் பாடுவோம், கர்த்தரின் ராஜ்யம் பூவில் கலந்திடுதே. சர்ப்பம் சாத்தானின் கோட்டைகள் தகர்த்திட ஆர்ப்பரிக்கும் நாள் நெருங்கிடுதே. 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 குமாரனாம் இயேசுதாமே சமாதான ராஜனாய் நமக்கென தோன்றும் நாள் நெருங்கிடுதே. குமாரனாம் இயேசுதாமே சமாதான ராஜனாய் நமக்கென தோன்றும் நாள் நெருங்கிடுதே. ஆவலாய் வேண்டுவோர்க்கு ஆவியின் மாறி வைய அவர் விரும்பும் நாள் நெருங்கிடுதே. ஆவலாய் வேண்டுவோர்க்கு ஆவியின் மாறி வைய அவர் விரும்பும் நாள் நெருங்கிடுதே. சர்ப்பம் சாத்தானின் கோட்டைகள் தகர்த்திட ஆர்ப்பரிக்கும் 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 நாள் நெருங்கிடுவே. திரும்பி வருவேர் என்று அருணாத தீர்வாக்கு நிறைவேறும் நாளிலோ நெருங்கிடுதே.
அல்லாத தீர்வாக்கு நிறைவேறும் நாடிதோ நெருங்கிடுதே. வெண்ணில்ல கால தோனி முழங்கிடம் பண்புதர் வீணைகள் விட்டிடவே, பண்புதர் வீணைகள் விட்டிடவே, பண்புதர் வீணைகள் பண்புதர் வீணைகள் விட்டிடவே, பண்புதர் வீணைகள் விட்டிடவே. யாரை கைவிட்டாலும் சரி, இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடைசி வரை நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. கர்த்தரில் உறுதியாயிரு. ஒரு புதிய சரித்திரத்தை தேவன் உருவாக்க போகிறார். ஒரு புதிய சரித்திரத்தை தேவன் உருவாக்க போகிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதால் நீங்கள் ஆச்சரியமானவைகளை காண்பீர்கள், அதிசயமானவைகளை காண்பீர்கள், அற்புதமானவைகளை காண்பீர்கள். அவர் நம் கரத்தை பிடித்திருப்பதால் உன் காலடிகள் சறுக்காது. நீ வெட்கப்பட மாட்டாய். உன் தலை எண்ணெயால் அபிஷேகமாகப்படும். நீ உயர்த்தப்படுவாய், உயர்த்தப்படுவாய். தமது வலது கரத்தால் நம்மை பிடித்திருக்கிறார். இனிமே உனக்கு அவிசுவாசமே வேண்டாம், அவிசுவாசமே வேண்டாம். நீ நம்பு. கடைசி வரை நம்மை நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்ய போகிறோம். கிருபை நிறைஞ்சவராகிய எங்கள் செல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த மாதத்துல உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. உடைய வார்த்தையை நம்புகிறோம். ஆவி ஆத்தும சரீரத்துல விடுதலையை, சுகத்தை எதிர்பார்க்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலேயும் தேவனுடைய ஆணி பாய்ந்த கரங்களின் வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. சுவாமி விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், நம்பிக்கை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் கரங்களை பிடித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டு நடத்தும் ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள்.